வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் செல்வரத்தனம் பேசுகிறேன். என் உடல் ஆரோக்கியத்தை மீட்டு கொடுத்த ஒரு கிஃப்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 120 வருஷம் மக்கள் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த காலத்தில் உணவு முறைகள் மாற்றத்தினால நச்சு பொருட்களை தான் நம்ம சாப்பிடுவோம். அதனால் நம்ம வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாகி போச்சு. அப்படி ஒட்டுப்பட்ட நிலைமையில் ஏகப்பட்ட நோய், அந்த ஒரு நோயில் முக்கியமானது ஆட்கொல்லி நோயினே சொல்லலாம், சுகர். அந்த சுகர் எனக்கு 45 வயசில் போய் நான் செக் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா 409 இருந்துச்சு. அந்த டாக்டருக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக டேப்லெட் எடுத்து நீங்கள் பண்ணலை அப்படின்னா அடுத்து இன்சுலின் போடுற நிலைமை வந்துடும். அதனால் உங்களுக்கு கேள்விக்குறி ஆகிரும். எல்லா நோயுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் டேப்லெட் கண்டிப்பாக எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு சொல்லிட்டாங்க. முடிவு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு டேப்லெட்லாம் எழுதி கொடுத்து எனக்கு சாப்பிட சொன்னாங்க. ஆனால் சாப்பிட்டா என் உடம்பு வலி, அடுத்து வேலை செய்ய முடியல, டயர்டு. ரெண்டாம் தரம் அந்த ஹெவி டோஸ்னால் என்ன ஆகுது அப்படின்னா என்னால் செயல்படுத்தி முடியல, ஒர்க்கே பண்ண முடியல. ரெண்டாவது ரிசல்ட்டும் கிடைக்கல. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன். இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு ஒரு இயற்கையாக குணப்படுத்தி நான் தவறு செஞ்சுட்டேன், பழைய உடம்பு மாதிரி மாறதுக்கு ஏதாட்டும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். உடனே அந்த பிரபஞ்சம் என் வீட்டிலே கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்டேன். அப்போ அந்த சார் சொன்னாங்க, 120 வருஷமாக நாங்கள் கேரளாவில் பாரம்பரியமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் உடம்பை நார்மலாக ஆரோக்கியமாக கொண்டு வந்துடுவோம். எவ்வளோப்பட்ட சுகர் எத்தனை வருஷமாக நீங்கள் இருந்தால் கூட அதை நார்மல் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொல்கிறத நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நாள்பட்டு நீங்கள் மாத்திரை மற்ற உணவு முறைகள் நச்சு பொருள்லாம் சாப்பிட்ருக்கீங்க, அது குடலில் ஸ்டொமக்கில் தங்கியிருக்கும், அந்த கழிவில் வெளியேற்றி கொடுத்துரும். அதுக்கு ஒரு ப்ராடக்ட் நான் தாரேன், 5 நாளில் உங்களுக்கு க்யூர் ஆயிரும், 5 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டேன். டீடாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு 5 நாளுக்கு சாப்பிட்றது கொடுத்தாங்க. ஆனால் நான் சாப்பிட்ட மறுநாளே ரிசல்ட் கிடச்சிச்சு. உடம்புல இருக்கிற அந்த உடம்பே லேசான மாதிரி இருந்துச்சு. உடம்புல இருக்க கழிவுலாம் அப்படியே வெளியேறி எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சி. உடனே போய் மறுபடியும் நான் போய் உடம்புல என்னென்ன ரிப்போர்ட் எடுக்கணுமோ அது எல்லாமே எடுத்துட்டு அவங்க கொடுத்த சுகருக்கு கொடுத்த அந்த பொடியை என்ன செஞ்சேன் அப்படின்னா கஷாயம் போட்டு காலையிலேருந்து சாயங்காலம் குடிக்க சொன்னாங்க. அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன். 15 நாளே ரிசல்ட். 15 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சுகர் ரிப்போர்ட் 115 வந்துட்டு 115 வந்துட்டு அது பிறகு என்ன அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 74 வந்துட்டு. வெறும் வயிற்றில் என்னுடைய சுகரில் 74 வந்துட்டு. உடனே இது என்ன கம்பெனி சார் என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க அவாசம் அப்படின்னாங்க. அவாசம்னா என்ன சார் மீனிங் அப்படின்னு கேட்டேன். புண்ணியம் செய்தல் அப்படின்னாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நன்றி சொன்னேன். உண்மையிலே எனக்கு நீங்கள் ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கீங்க, கண்டிப்பாக இதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் நான் முடிவு எடுத்தேன். அந்த பிரபஞ்சத்தில் நம்ம யாருக்கெல்லாம் உதவி பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த புண்ணியம் அவங்க குடும்பத்துக்கு ஏற்படுத்த அந்த புண்ணியம் பல மடங்காக நம்மளுக்கு திரும்பி வரும். அதனால் நண்பர்களே, நான் இது ஒரு சேவையாக மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். எனக்கு நடந்த இந்த ஞான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்கும் இது சென்றடைக்கும்னு சொல்லி இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அவங்க ஒரு புண்ணியம் உண்மையில் அந்த பேருக்கு ஏற்றதில் மாதிரி எனக்கு ஒரு புண்ணியம் கிடச்சிருக்கு, ஆரோக்கியத்தை மீட்டு கொடுத்துருக்கு. இதே மாதிரி நீங்களும் மற்றவர்களுக்கு கொடுத்து அவங்களோட ஆரோக்கியத்தை ஒளியை ஏற்றுங்க. இது பிரபஞ்சம் உங்களுக்கு பல நன்மைகளை தெரியும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.